நாங்க இங்கதான் இறங்கணும். இறக்கி விடு. எங்களை இறக்கி விடு. சொல்றத கேளு. நாங்க பேசுறது கேக்குதா? கதவை தர. எங்களை இறக்கி விடு. நாங்க இங்கதான் இருக்கணும். ப்ளீஸ் எங்களை இறக்கி விடு. டேய் அண்ணா, இவன் ரொம்ப மோசமான வேண்டாம். நம்மள கடத்திட்டு போறான்னு நினைக்கிறேன். டேய் அண்ணா, நம்மள கடத்திட்டு போய் தோலை உரிச்சிருவான்னு நினைக்கிறேன். டேய் அண்ணா, எப்படியாவது காப்பாத்துடா. ஏதாவது பண்ணு. எனக்கு பயமா இருக்குடா. நீ எதை பத்தியும் கவலைப்படாதடா தம்பி. நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தனா வெளியே போக முடியாது. தைரியமா இருக்கணும், சரியா? ரெடியாடா தம்பி? ரெடி. அண்ணா, நம்ம தப்பிச்சிட்டோம். நீ சொல்ற தப்பிச்சிட்டோங்கிறதுக்கு என்னடா அர்த்தம்? டேய் அண்ணா, நம்ம மறுபடியும் ஃப்ரீ ஆயிட்டோம். இனிமே ஜாலியா இருக்கலாம். டேய் அண்ணா, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த காடு இதுதானே? பார்த்தா அது மாதிரி ஒண்ணு இல்லையே. எனக்கு இத பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி சோகமா இருக்க? ஆமாண்டா அண்ணா, நான் கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்க விட்டுட்டு வந்துட்டோம்ல. என்னோட பெட்டையும் மிஸ் பண்றேன். அப்புறம் அந்த சுவையான ஹனியையும். ஆமால, சரிவா வீட்டுக்கு போலாம். டேய் அண்ணா, நிஜமா தான், வா போலாம். நம்ம எப்ப வீட்டுக்கு போவோம்னு இருக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. சரிவா போலாம். இது இப்ப இங்க ஏதோ கரடிகள் நடந்து போன மாதிரியே இருக்கு. இந்த காட்டுல வர அருமையான வாசனை வேற எங்கேயுமே வராது இல்லடா அண்ணா. இவ்வளவு சீக்கிரம் நம்ம ஹனியை கண்டுபிடிச்சிட்டோமே. எதுக்காக விட மாட்டேங்கிற? அப்படியே போய் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அங்க நிறைய தேனீகள் இருக்கு. டேய் அண்ணா, இப்ப என்னடா பண்றது? டேய் அண்ணா, ஏன்டா இப்படி பண்ண? உதவிக்கு ரொம்ப நன்றிடா டப்ளோ. வலிக்குது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்ன மாட்டி விட்டுட்டு நீ சாப்பிடுற? சரி, நீ சாப்பிடு. எனக்கு வேற வழி தெரியல. மன்னிச்சுடா. மன்னிச்சுட்டு. இங்க என்ன நடக்குது? என்னது இது? அண்ணா, அண்ணா, உங்களை புடிச்சு விட்டான்டா. இந்த வாட்டி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதடா. ஒழுங்கா கீழே இறக்கி விடு. நீ நகரத்துல வாழ வேண்டியவன். ஒழுங்கா கிளம்பு. ஆமா, ஒழுங்கா ஓடி போயிரு. இல்லன்னா உன்னை ஓட வச்சிருவேன், பாத்துக்கோ. இந்த டயலாக் எல்லாம் போர் அடிக்குது. கொஞ்சம் வாயை மூடுறீங்களாடா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ இந்த ரெண்டு குண்டங்களையும் பேக் பண்ணி அனுப்பிட்டு பழையபடி மரம் வெட்டுற வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எனக்கு இந்த ஹண்டர் வேலையே பிடிக்கல. நான் கொஞ்சம் நஞ்சமான அவஸ்தைப்பட்டேன். எனக்கு வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, எனக்கு வருமானமும் இல்ல. என்னால இதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளையும் கஷ்டப்பட முடியாது. இப்போதைக்கு காசு நிறைய தேவைப்படுது. இவங்களாலதான் நான் இப்ப பணக்காரனாவே ஆக போறேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா? அண்ணா, ஏதாவது பிளான் இருக்கா? டப்ளோ, நம்ம ரெண்டு பேரும் வேகமா இதை ஆட்டலாம். கயிறு அறுந்து போயிடும். ரெடி? டப்ளோ, வேகமா ஆட்டம். சூப்பர். நம்ம சாதிச்சிட்டோம். மறுபடியும் தோத்துட்டியப்பா. எங்களை உன்னால பிடிக்கவே முடியாது. பாய் பாய். இப்போ நம்ம தப்பிச்சிட்டோம்ல.
டேய் அண்ணா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு திரும்பி ஆகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆபத்துல இருக்கலாம்டா. ஆமாண்டா தம்பி, ஆனா இங்க இருந்து அது ரொம்ப தூரமாச்சே. அப்படின்னா வேற வழியே இல்லையா? ஐடியா, இந்த துணியை உபயோகப்படுத்தி அந்த மாதிரி ஒரு பலூனை உருவாக்கி வீட்டுக்கு போயிடலாம். நமக்கு தேவையான கேஸ் இந்த ட்ரக்லயே இருக்கு. நாம லக்கி தாண்டா தம்பி. போலாமாடா? வா நம்ம போலாம். டேய் தம்பி, நாம நிஜமாவே பண்ண போறோம். டப்ளோ எல்லாம் முடிஞ்சது. அந்த ரெண்டு குண்டு பசங்களும் எங்க போயிருப்பாங்க? என்னது? நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்கன்னு பாரு. அறிவு கட்டவனே, ஏன்டா நீ இப்படி பண்ண? நீயே சரி பண்ண. எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க? அடடா, இவங்க ஏர் பலூன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? இப்போ என்ன பண்றது? இவங்க காட்டுக்குள்ள போக கூடாது. நாம எப்படியாவது தடுத்தே ஆகணுமே. இதை இவங்க பண்றதுக்கு மட்டும் நம்ம கண்டிப்பா விட்டுடவே கூடாது. கண்டிப்பா நாம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும்டா. இது என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான தருணம். அறிவில்ல, உனக்கு டயலாக் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என் காலு 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 எனக்கு ரொம்ப வலிக்குதே. ஆஹா, நீ அப்போ கல்லு இல்லையா? என்னதுடா இது? இது ஒரு பிளேனு. ரொம்ப நல்லதா போச்சுடா. ஒன்னிய வச்சுதான் நான் இன்னைக்கு அவங்க தடுக்கவே போறேன். கடைசியா நம்ம கிளம்புறதுக்கு பலூன் ரெடி ஆயிடுச்சு. போடா அண்ணா, நம்ம போலாம். நான் ரெடி ஆகி பல மாசம் ஆச்சுடா. நம்ம கிட்ட எல்லாமே ரெடியா இருக்கு. நமக்கு சோறு தான் முக்கியம். டப்ளு, இதெல்லாம் நமக்கு தேவையாடா? ஆமா, நம்ம போக எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. பசிக்கும்ல. அண்ணா, நம்ம பறக்குறோம்டா. நம்ம வீட்டுக்கு போக போறோம். இது ஜாலியா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. இந்த மேகங்கள் எல்லாம் பார்க்க அப்படியே பஞ்சு முட்டாய் மாதிரியே இருக்கு. அண்ணா, என்ன பாரு, என் லுக் எப்படி இருக்கு? செமையா இருக்குல்ல? இது ரொம்ப ஆபத்தானது. இந்த உலகத்தோட ராஜா. எவ்வளவு நேரத்துக்குடா? அண்ணா, என்னதுடா அது? வீட்டுக்கு போறீங்களாடா? நினைச்சே பார்க்காதீங்கடா. வெளியே வந்துருக்கடா. ஓகே, இப்ப நம்ம பலூன் ஷூட்டிங் விளையாட்டு விளையாடலாமா? அண்ணா, லாகர்விக் நம்ம பலூனை சுட போறோம். நம்ம காலியாக போறோம். இப்போ என்ன அவருக்கு பாருங்கடா. என்னடா இது சின்ன பிள்ளை தடமா? சரிடா, நான் இப்போ வேலையை ஆரம்பிக்கிறேன்டா. அதுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க. புடுறா, ஏன் வேலை விளையாடுறீங்க? நான் வளர்த்துட்டு நல்லா வாங்கினியாடா? டார்கெட் காலி. ஆனா அந்த டம்ளர் வயனோட சேர்த்து என் ஹனியும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் தாண்டா என்னோட வேட்டையை தொடங்க போகுது. நாங்க வீட்டுக்கு போறோம்.
இருக்குல்லடா அண்ணா. சூப்பரா இருக்குடா. இந்த அழகான பஞ்சு முட்டாய் மேகங்கள் எடுத்து சாப்பிட்டுடுறா. டேய் அண்ணா, இந்த மேகங்கள் தேன் கூடு மாதிரி இருக்கு. உங்களோட திரும்பவும் போகிறதுக்கு விட மாட்டேன்டா. அச்சோ மம்மி, நான் இப்போ தப்பிச்சுட்டேனா? அந்த பலூன் எங்கடா போய் தொலைஞ்சது? இங்க என்னமோ சத்தம் கேக்குதே. இன்னும் வேகமா போடா, இன்னும் ஹைட்டாவும் போ. பலூன்ல பொறுக்கிற மொத கரடிக நாமளா தான் இருப்போம். அண்ணா, அந்த மரத்தை பாரு, அப்புறம் அங்கேயும் பாரு. டேய் அண்ணா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நீ வா, வந்து பாரு, அது நம்மளோட வீடு தானே. டேய் அண்ணா, ஏன்டா பலூன் நகரவே மாட்டேங்குது? போச்சு போடா, கேஸ் காலி ஆயிடுச்சு. இப்ப என்னடா பண்றது? உடனே நம்ம மேல இருந்து கீழே விழ போறோமோ? சொல்லுடா அண்ணா, நான் ரொம்ப பாவம், என்னை காப்பாத்து. நிறுத்துடா, நீ எல்லாம் ஒரு கரடியாடா. இங்கதான் நான் இன்னொரு கேஸ் வச்சிருக்கேன்ல. ஓ ஆமால. நேரா நில்றா, தலை, ஷோல்டர், வயிறு நிமிர்ந்து நில்றா. நீ தாண்டா நல்ல பையன். இப்படிதான் எப்பவும் சொல்ற பேச்ச கேட்கணும். இப்போ மேல போய் வேலைய பாரு. ஓகே சார். நான் பண்ணிட்டேன். இத ஆன் பண்ண போறேன். சொல்லிக்கவே வெக்கமா அறிவு கட்டல. இப்ப பாத்தியாடா? பாத்து. இப்படிதான் பண்ணணும். நான் எவ்வளவு சுலபமா பண்ண பாரு. சரி, வாடா, ஃபுல் ஸ்பீட்ல போலாம். சரி, ஓகே கேப்டன். நாம சீக்கிரமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்டா அண்ணா. அண்ணா, நம்ம கடைசியில வீட்டுக்கு வந்துட்டோம். சுவையா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கு. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய பலூன் பறக்குது. இது வந்துட்டேன். பலூன் கூட விளையாடுறதுக்கு நான் வந்துட்டேன். ஏய் டப்ளு, உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதாடா? எனக்கு ரொம்ப நேரமா கேக்குது. ஆனா என் வயிறு தான் பசியில கத்துது. எனக்கும் கேக்குதுடா. அது ஊஹு தானே? ஊஹு. ஏய் ஊஹு. இங்க பாரு. ஹே பாரு. ஹே ஊஹு, இங்க மறந்துட்டியா நீ? பார்ட்டி ரெடி பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஓஹோ, இங்கதான் இருக்கீங்களாடா நீங்க? டேய் அண்ணா, ஏதோ வினோதமா சத்தம் வருதுல்ல? இங்க என்ன நடக்குது? அச்சோ பாவம், இதோ நான் உதவி பண்றேன். இப்போ என்கிட்ட நல்லா மாட்டீங்களாடா நீங்க?
சொன்ன? என்ன வாய்ப்பே இல்ல. உண்மையதான் சொல்றேன். அவங்க பறந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய அழகான ஆரஞ்சு கலர் பலூன்ல. எனக்கு கூட அப்படி ஒரு பலூன்ல பறக்கணும்னு ஆசை. அதுல உட்கார்ந்து பறந்தா எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஊகு ஊகு இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? ஆமா, அவங்கள திரும்ப வீட்டுக்கு போக விட கூடாது. அதேதான். அவங்க வீட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அது என்ன பண்றது? நாம யோசிச்சு என்ன பார்க்கணும். பண்றதுன்னு அது எனக்கு ரொம்ப தெரியவே சிம்பிள். இல்ல. நான் போய் அவங்க வீட்டு முன்னாடி வீட மறைச்சு நின்னுக்கிறேன். அப்ப அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. இது என்ன பண்றது? அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக விட கூடாது. ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. நான் காப்பாத்துறேன். நீங்க சோகத்துல இருக்கும்போது உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த காட்டோட ராஜா எப்பவுமே வந்து நிப்பான். வாவ், அவர் அப்படியே ராஜா மாதிரியே இருக்காரு. ஷோ கட்டினதெல்லாம் போதும். முதல்ல ஐடியாவை சொல்லு. அங்க சொல்றேன். நாம வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க திரும்ப வந்துட்டோம். டேய் அண்ணா, நாம திரும்ப வருவோம்னு நினைச்சு கூட பார்க்கல. அடே, அழறத நிறுத்துறா. நீ ஒரு கரடி. டப்ளு, உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதாடா? ஏய் அங்க பாரு, டீக்கி பாபு எல்லாம் வராங்க. ஏய் டீக்கி பாபு, நாங்க திரும்ப வந்துட்டோம். நான் சொன்ன பிளான்ல உங்களுக்கு புரிஞ்சதுல? நீங்க திரும்ப வந்ததுல சந்தோஷம். நீங்க இப்படி வரவேற்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பெரிய பார்ட்டி வைக்கணும். ஹெர்பர்ட் பாபு ரெடி. இங்க வாங்க. மியூசிக். மியூசிக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொக்கே கொடுக்கலாம். புரிஞ்சுது அரசே. நீ கொஞ்சம் மெதுவா போ. இவங்க என்ன பண்றாங்க? இவன் வரத்துக்குள்ள எனக்கு வயசாயிரும் போல. அத சீக்கிரம் கூடுறோம். ஹே இரு. ரொம்ப அழகா இருக்கு. நானும் என்னதான் வாங்கிக்கிட்டேன். Thank you. அது உனக்கு இல்ல. குடு. இல்ல, எனக்கு இல்லையா? சரிடா, நம்ம வீட்டுக்கு போலாம். பூவெல்லாம் வாங்கியாச்சு. சரியா சொன்னடா தம்பி. முடியாது. நாங்க வீட்டுக்கு போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் என்ன சொன்னேன்னா, நாங்க இன்னும் நிறைய கிஃப்ட் உங்களுக்கு தர வேண்டியது இருக்கு. அப்படின்னா இது எல்லாமே எங்களுக்கா? ஆமா, எல்லாமே உங்களுக்கு தான். ஹாப்பி தானே? 40 ஆப்பிளி 40 செகண்ட்ல சாப்பிடுறானுங்களே. நீங்க எப்பவுமே சாப்பிடும்போது அவசரமா சாப்பிடவே கூடாது. கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடுங்க. எப்போதும் கொடுத்தது எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணுங்கிறது இல்ல. கொஞ்சம் மிச்சம் வச்சு சாப்பிடலாம். இப்போ நான் சாப்பிடுற ஸ்டைல சொல்லி தரேன், நீங்க பாத்துக்கங்க. ஓ ஏ, இப்படி எல்லாம் இதை தொடச்சிட்டு மோந்து பார்த்து அப்புறமா நம்ம சாப்பிடணும். இந்த அழகான ஆப்பிள எவ்வளவு அழகா சாப்பிடுறாரு. அவன் எங்க சாப்பிடுறான்? நக்கறான். இவ்வளவு கேவலமா சாப்பிடுறத நான் பார்த்ததே இல்ல. இந்த ஃபிளேவர் சொல்லிக்கிற மாதிரியே இல்ல. அரசே, அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. டீக்கி, நாங்க கரடிங்க, எங்களுக்கு சாப்பிடுறது பிடிக்கும். இன்னும் எடுத்துட்டு வாங்க. ஓகே அரசே. இன்னும் நிறைய இருக்கா? ஆஹா, சந்தோஷம். இது எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. இதோ வந்துட்டோம். சரிங்க அரசே. இன்னும் நிறைய எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. இந்த இடம் அதே தாண்டா. ஒரு வழியா கடைசியா நான் திரும்ப வந்துட்டேன்.